திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தினம்தோறும் கொள்ளை என குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளது எனவும், திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை பகுதியில் நடைபெற்ற புரட்சி தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. பிறந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளிக்கு செல்கிற 2வது வகுப்பு படிக்கிற மாணவியும் கற்பழிப்பு, 4வது படிக்கிற மாணவியும் கற்பழிப்பு, வேலைக்கு செல்கிற பெண்கள் கற்பழிப்பு, காவல் நிலையத்தில் இருக்கிற பெண் காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு ஆயாவையும் கற்பழிக்கிறான் இந்த திமுக ஆட்சி. சிரிக்கல, நடந்தது உண்மை, நடக்குது. ஆயாவையும் கற்பழிக்கிறான், பிறந்த குழந்தையும் பாலியல் சீண்டல் பண்றான் இந்த ஆட்சியில். தனியா ஒருத்தர் கற்பழிச்சிட்டாரு. இப்போ நான் 5 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறோம், 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறோம். இப்படி ஒரு கூட்டு பாலியல் எங்கே பார்த்தாலும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? இந்த ஆட்சியில அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ, அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது. கஞ்சா இல்லாத ஊர் இல்ல, கஞ்சா இல்லாத தெருவு இல்ல, எல்லா இடத்துலயும் கஞ்சா இருக்கு. இந்த கஞ்சாவில் என்ன ஆகணும்? கஞ்சா பழக்கத்தில் அடிமையானதால என்ன செய்யற, ஏது செய்யறான்னு தெரியாம கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்குது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய, ஸ்டாலின் அரசனுடைய ஒரே சாதனை. கஞ்சா, 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 வேற ஒண்ணும் இல்லை. அவர் இந்த உலகத்திலே இல்ல, அவர் மாய உலகத்தில் இருக்கிறார், ஆணவத்தில் இருக்கிறார், அதிகார திமிரில் இருக்கிறான். பத்திரிகையிலும் ஊடகங்களும் தன் கையில் இருக்கிற ஆணவத்தில் இன்னைக்கு பணம், பத்திரிகை, ஊடகம், பணம், அதிகாரம், இதை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று இன்னைக்கு மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கூட்டம் என்ன, இது திமுகவுக்கு இன்னும் 10 மாத காலத்திலே சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் இந்த திமுகவுடைய ஆட்சிக்கு, ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு சாவு மணி அடிக்கிற நேரம் நெருங்கிவிட்டது. எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வந்தது மீண்டும் அவன் அப்பனும் கிடையாது, பொல்லும் கிடையாது, வர முடியாது. ஆக தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இந்த திண்டிவனம் நகரத்தில் என்ன நடந்தது? 4 வருஷத்துல எந்த முன்னேற்றமா இருக்குதா? எந்த வளர்ச்சி பணிகளாக இருக்குதா? எதுவும் கிடையாது.